தீவிரவாதம் ஒரு நாட்டின் வளர்ச்சி, அமைதி ஆகியவற்றை முற்றிலும் செயலிழக்க செய்துவிடும் கொடிய நோய். சுதந்திரத்துக்கு பின்பு பாரதத்தை மிக அதிக ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சியின் தவறான கொள்கைகளினாலும் ஓட்டு வங்கி அரசியலாலும் தொடர் தாக்குதலுக்கு உள்ளானது பாரதம். அந்த தாக்குதல்களின் பட்டியல் மிக நீளமானது. 2005 டெல்லி தொடர் வெடிகுண்டு தாக்குதலில் 67 பேர் உயிரிழந்தனர். 2006 வாரணாசி வெடிகுண்டு தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தனர். 2006 மும்பை ரயில்களில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் 209 பேர் கொல்லப்பட்டனர். 2008 ஜெய்ப்பூர் வெடிகுண்டு தாக்குதலில் 71 பேர் கொல்லப்பட்டனர். 2008 அகமதாபாத் நகரில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் 56 பேர் உயிரிழந்தனர். 2008 டெல்லியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். 2008 மும்பையில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 171 பேர் கொல்லப்பட்டனர். 2010 புனே நகரில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். 2011 மும்பை நகரத்தில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். 2011 டெல்லியில் நிகழ்ந்த வெடிகுண்டு தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். 2013 ஹைதராபாத் நகரில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டனர். இத்தனை பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்தது காங்கிரஸ் ஆட்சி. அன்றைக்கும் நமது ராணுவத்தால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வலிமை இருந்த போதிலும் காங்கிரஸ் ஆட்சியாளர்களுக்கு துணிச்சல் இல்லை என்பதே உண்மை. ஆனால் 2014 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வீழ்ந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதும் காட்சிகள் முற்றிலும் மாறின. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்பதைப் போல தேசத்திற்கு எதிராக செயல்பட்ட சக்திகளுக்கு அதே பாணியில் பதிலடிகள் கொடுக்கப்பட்டன. 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லையை கடந்து தீவிரவாதிகள் தங்கியிருந்த முகாம்களை துல்லியமாக குறிவைத்து அழித்தது. அதேபோன்று சமீபத்தில் பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பயிற்சி கூடாரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளன. எனவே துணிச்சலான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும் பிரதமர் மோடி போன்ற தலைவரின் கரங்களில் இந்த தேசம் இருப்பதே பாரதத்திற்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு என்பதே உண்மை.